டிசம்பர் மியூசிக் சீசன் வந்தாச்சு. எங்களை போல இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய ஹோம்ஒர்க் என்னென்னா, ராகம் தானம் பல்லவி செட் பண்ணுறது. நிறைய பேர் பழைய காலத்தில் பாடின பல்லவிகளை எடுத்து பாடுவாங்க. சொந்தமாக வார்த்தைகளை எழுதி ராகத்திலையும் தாளத்திலையும் செட் பண்ணி பாடுறது வழக்கம். இல்லாட்டி பாரதியார் கவிதைகள்லேருந்து எடுத்து பாடுறதும் வழக்கம். திருக்குறள் எடுத்து பாடுறதும் வழக்கம். அன்றைக்கி நான் ஒரு நாள் ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது இரவும் நிலவும் பாட்டு எனக்கு காதில் விழுந்தது. எவ்வளவு அழகான சுத்த சாரங்கா ஃப்ரம் கர்ணன். ஸோ எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த மாதிரி அழகான பொருள் இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட பாடல்களையே எடுத்து ராகம் தானம் பல்லவி அமைச்சா என்ன. இன்ஃபேக்ட் இது மூலமாக கர்நாடக சங்கீதம் பல மக்களுக்கு இன்னும் ஈஸியாக போய் சேரும். இரவும் நிலவும் மலரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே. இரவும் நிலவும் மலரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே.